தமிழகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலம். தேவாலயங்களில் நள்ளிரவில் நடைபெற்ற சிறப்பு பிரார்த்தனையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கேரளா, பீகார் உள்ளிட்ட 5 மாநில ஆளுநர்களை பணியிடம் மாற்றி குடியரசுத் தலைவர் உத்தரவு. மணிப்பூர் மாநில ஆளுநராக முன்னாள் உள்துறை செயலாளர் அஜய்குமார் பல்லா நியமனம். மறு ஆய்வுக்கு உத்தரவிடாமல் டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தையே முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். மதுரை எம்பி சு வெங்கடேசன் வலியுறுத்தல். துருக்கி நாட்டின் பாலிகேசிர் மாகாணத்தில் உள்ள வெடிமருந்து உற்பத்தி ஆலையில் பயங்கர தீ விபத்து. விபத்தில் 12 பேர் உயிரிழப்பு, 6 பேர் படுகாயம். திரையரங்குகளுக்கான பராமரிப்பு கட்டணத்தை உயர்த்தி அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு. டிக்கெட் கட்டணம் உயராது என திரையரங்கு உரிமையாளர்கள் சங்கத் தலைவர் விளக்கம். ஜல்லிக்கட்டு போட்டிக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு. விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்ய ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் 300 அடி பள்ளத்தாக்கில் வாகனம் கவிழ்ந்து விபத்து. ராணுவ வீரர்கள் 5 பேர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் படுகாயமடைந்தனர். வாடிகனில் போப் பிரான்சிஸ் தலைமையில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். குழந்தை இயேசு சொரூபத்தை குடிலில் வைத்து சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்துவின் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி. நடிகர் அஜித் குமார் குடும்பத்தினருடன் பங்கேற்பு. ICC சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கான அட்டவணை வெளியீடு. பிப்ரவரி 23ஆம் தேதி பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது இந்தியா அணி.